எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் கேட்கிற ஒரு கேள்வி, பிரதான கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஏன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைக்க வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதியாகமம் 1:31 இப்படியா சொல்லுகிறது: அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து பார்த்த பிறகு அது ஒரு பரிசுத்த பூமியாய் தான் பார்த்தார். அது ஒரு பரிசுத்தமான காரியத்தை தான் பார்த்தார். ஏன் நீங்களும் நானும் கேட்கிற இந்த கேள்வியின் பிரகாரம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி முதற்கொண்டு அவருடைய பார்வைக்கு நன்றாய் தான் இருந்தது. ஆனால் அதே நன்மை தீமை அறியத்தக்க கனி எப்பொழுது திருமாய் தீட்டுப்பட்டது? அதை நாம் தவறான எண்ணத்தோடு நாம் அந்த பழத்தை தொடும் பொழுதுதான் அது ஒரு பாவமான ஒரு கனியாய் மாறியது. வேதம் சொல்லுகிறது, சத்துருவான சாத்தான் தந்திரசாலி மாத்திரம் இல்லாமல் அவன் ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடிக் கொண்டிருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் இந்த ஆதாம் ஏவாளினுடைய வாழ்க்கையிலும் இந்த தந்திரசாலியான சாத்தான் விழுங்க வகை பார்த்தான். எப்படி தெரியுமா? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது என்று ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு காண்பிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்துருவான சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் தந்திரமாய் அதை அழகானதாய் மாத்திரம் அந்த பாவத்தை கொடுக்கவில்லை, அதை இன்பமாய் மாத்திரம் அவன் அதை கொடுக்கவில்லை, அதை இச்சிக்கத்தக்க கூடிய வகையில் அதை காண்பித்தான். அது ஒரு இச்சிக்கத்தக்க வகையில் அவன் காண்பிக்கும் பொழுதுதான் அதை சாப்பிட்டு ஒரு புத்தியை தெளிவுபடுத்த வேண்டும், இயேசுக்கு நிகராய் நாமும் மாற வேண்டும் என்று நினைத்து அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 2 கேள்விகள் எழும்ப வேண்டும். ஒன்று, நாம் மரணத்தின் கனியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா, அல்லது பரிசுத்த வாழ்க்கைக்கான கிறிஸ்துவின் கனியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? இன்றைக்கு மரணம் நம்முடைய வாழ்க்கையில் முன்பதாக இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் கேட்கிற கேள்வி பிரகாரம் இயேசு கிறிஸ்து அதை வைக்காமலே போயிருந்திருந்தால், அதாவது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அவர் வைக்காமல் இருந்திருக்கலாமே என்று உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கேள்விகள் இருக்கலாம். அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து மனித குலம் என்று ஒன்று படைக்காமலே அவர் போயிருக்கலாம். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு தோட்டத்தை, பாவமில்லாத அந்த தோட்டத்திற்கு ஆளுகை செய்ய அவருக்கு ஒரு நண்பனாய் உருவாக்கிய ஒரு கருவிதான் இந்த ஆதாம் ஏவாள். அவர் அப்படியே அதை உருவாக்கவில்லை, அவர் அவருடைய மூச்சு சுவாசத்தை கொடுத்துதான் உருவாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தன் சாயலாகவே அவர் உருவாக்கினார் என்று. அவர் தம்முடைய சாயலாகவே அவர் உருவாக்கினார். அவர் ஒரு மாடாகவோ ஆடாகவோ சிங்கம் புலியாகவோ அல்லது வேற எந்த தோற்றத்தில் அவர் உருவாக்கவில்லை. அவர் தம்முடைய சாயலாய் உருவாக்கினதற்கான காரணம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சிருஷ்டிப்பு நிச்சயம் என்னுடைய வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படிவார்கள், இவர்கள் பாவத்தில் விடமாட்டார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தந்திரசாலியான சாத்தான் அவருடைய புத்தியை அவன் தெளிவுபடுத்த அவர்களை நோக்கி வர ஆரம்பித்தான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாம் ஆதாமாகிய இவன் அவனுடைய பாவத்தின் அவன் வீழ்ந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தள்ளப்பட்டவனாய் மாறினான். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படைந்தவர்களாகி பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற ஒவ்வொரு மனித குலத்திற்கும் அவர் ரட்சிக்கும்படியாய் தம்மை கீழ்ப்படிந்தவராகி அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். பார்த்தீர்களா? முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாதவனாய் வீழ்ந்தான். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்தவராகி நம்முடைய பாவத்தின் மீறுதல்களுக்காக அவர் தன்னைத்தானே அவர் அடிமை ரூபம் எடுத்து ஆட்டுக்குட்டியை போல் அவர் அமைதலாய் தன்னுடைய ரத்தத்தை நம் பாவக்கரைகள் கழுவும்படியாய் இந்த உலகத்தில் வந்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கிறது முன்பதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் கேள்வி கேட்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? அவருடைய சத்திய பிரமாணத்திற்கு நான் நீதி நேர்மையாய் நான் இருக்கிறேனா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் ஞானத்தோடு செயல்படும் காலம் இது. நாம்
நன்மையானதை தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது தீமையானதை தேர்ந்தெடுக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, பாவமானது அழகாய்தான் இருக்கும், பாவமானது இன்பமாய்தான் இருக்கும், பாவமானது இச்சிக்கத்தக்க வகையில் தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவம் அவனை சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்றுதான் அவர் நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு காலம் தன்னுடைய சிருஷ்டிப்பு பாவத்தில் விழ வேண்டும் என்று அவர் நினைப்பதே இல்லை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமை போறதுனால் நாம் பாவத்தில் தள்ளிவிடப்படுகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பாவம் எவ்வளவு இனிமையானதாக ஆனாலும் இருக்கட்டும், பாவமானது எவ்வளவு இன்பமானதாக வேணாலும் இருக்கட்டும், அது எவ்வளவு இச்சிக்கக்கூடிய வகையில் வேண்டாலும் இருக்கட்டும், அதை விட்டுவிட்டு ஆண்டுடைய வசனத்தை பின்பற்றுங்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த பாவத்தை செய்வே ஆகில் நீ சாகவே சாவாய் என்று. ஆனால் சத்துருவான சாத்தான் சொன்னான், இந்த பழத்தை இந்த பாவத்தை நீ செய்யும் பொழுது சாக மாட்டாய் என்று. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு சத்தியம், அவர்தான் நமக்கு ஜீவன். இந்த உலக காட்டுகிற சமாதானம் இது வீணானது. இந்த உலகம் காட்டுகிற பாதையில் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இன்பமும் அழகும் இந்த இச்சையும் உங்களுடைய வாழ்க்கை பாதாளத்தில் தள்ளிவிடும். எனக்கு அன்பான வாலிப தம்பியே, தங்கச்சியே, சகோதர சகோதரிகளே, பாவத்தை விட்டு விலகுங்கள், பரிசுத்தத்தை பிடியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமையினால் அந்த பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 33 வருடம் இந்த உலகத்தில் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தி மனிதர்கள் இப்படியும் வாழ முடியும் என்று நமக்கு ஒரு வழி உருவாக்கினார். அவருடைய வழியை பின்பற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.